இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் கோயம்புத்தூர் இருக்கிற வன பத்திரகாளியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற பவானி ஆற்றுல நடக்கிற பல கொலைகளை பற்றி அவர் சொன்னார். குளிக்க போகிற இடத்துல அவர் காலை இழுத்து பல பேர் கொல்றாங்க அப்படின்னு சொல்லி பழைய நடந்த மேட்டரை சொன்னார். அது இன்னைக்கு பேசு பொருளாக இருக்குது. சரி, பாக்யராஜ் மட்டும்தான் சொன்னாரா அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஆன ஒரு உமா பாரதி அப்படிங்கிறவரும் இந்த பிரச்சனையை பேசியிருக்காருங்க. கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலில், தனியார் யூடியூப் சேனலில் வீடியோ வருது. அதில் இந்த மேட்டரை பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பவானி ஆற்றுல மட்டும் இல்லை, இந்த சம்பவம் ஒகேனக்கல் பகுதியில் நடந்ததாக கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறாரு. இப்போ பவானி ஆற்றுல மட்டும்தான் இல்லை, நாங்கள் பத்திரிகையாளராக இருக்கும்போது, அதாவது 1996 இந்த ஸ்டோரியை இதில் நடக்கிற சம்பவங்களை ஃபுல்லாக நாங்கள் தமிழன் எக்ஸ்பிரஸில் அன்னைக்கே வெளியிட்டிருக்கோம், ஒரு கவர் ஸ்டோரியாக போட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறாரு. அப்போ இன்னைக்கு கோவை மாவட்ட காவல்துறை அந்த இடத்துல 2022 2023 வரைக்கும் எந்த விதமான சம்பவம் நடக்கல, யார் அந்த இடத்துல இறக்கல அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை கண்காணிப்பாளர் பக்ரி நாராயணன் என்ன சொல்றாருன்னா, பாக்யராஜ் சொல்வதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது, எந்த வித ஆதாரமும் கிடையாது, ஆதாரமே இல்லாம அவர் இந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு. அதே மாதிரி இதுவரைக்கும் மேட்டுப்பாளையத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததா எந்த விதமான வழக்குகளும் பதிவாகல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. வதந்தியை உருவாக்குறது, அதை பரப்புறது பெரிய குற்றம் அப்படிங்கிறத முன்வைக்கிறாரு. சரி, இதுதான் அப்படின்னா நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் மகளிர் மேம்பாட்டு செயலாளர் ஒரு வழக்கு தொடர்றாரு. இது இந்த பகுதியில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கல, இந்த மாதிரி சம்பவம் நடக்காம அங்க இருக்கிற ஊர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாக்குறதுக்காக பாக்யராஜ் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி அவர் ஒரு புகார் தெரிவிக்கிறாரு மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில். சரி, பாக்யராஜ் தான் இப்படி சொல்றாரா அப்படின்னா, இப்ப ஒரு சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தனியார் யூடியூப் சேனலுக்கு மூத்த பத்திரிகையாளர் உமாபதி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதுல இந்த சம்பவம் தான் பேசுறாங்க. வெறும்ல மூச்சு திணறலாயிரும், அப்படியே இழுத்து கொண்டு போய் அந்த பாறை 2 பாறை இடுக்கு இப்படி இருக்கு பாருங்க. அந்த வேணா சொல்றேன், ஏன்னா 10,000 ரூபா கேட்பாங்க. இந்த மேட்டுப்பாளையத்துல அதுவும் இதே வன பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த இடத்துல தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அவர் புட்டு வைக்கிறாருங்க. அது பாக்யராஜ் சொல்றதுக்கு முன்னாடியே இந்த பேட்டி வந்திருக்கலாம். ஆனா பாக்யராஜ் நீங்க சொன்னதுனால அவர் ஒரு இயக்குனர் நடிகர் அப்படிங்கிறதுனால இது பப்ளிசிட்டி ஆச்சு. இதை உமா பாரதி மூத்த பத்திரிகை உமா பாரதி சொன்ன விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்றேன். உமா பாரதி என்ன சொல்றான்னா, இன்று நடந்த விஷயம் கிடையாது, இந்த விஷயம் ஒரு 30 ஆண்டு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அதாவது 1990க்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. அந்த சமயத்துல இங்க அந்த பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு பல பேர் கெடா வெட்டு, அதாவது நேர்த்திக்கடன் கெடா வெட்டுக்கு வருவாங்க. அதாவது அங்க வரவங்க எல்லாரும் வெளியூருக்காரங்க அங்க கெடா வெட்டு விழா நடப்பாங்க. எல்லாரும் வரும்போது கொஞ்சம் வசதியானவங்க, அந்த கிராமத்தில் இருக்கிறதுனால அவங்க வெளி இடங்களுக்கு போகும்போது தான் நகைகள்லாம் நிறைய பெண்கள் போட்டு போவாங்க. அப்படி அவங்க நகைகள் போட்டு அங்கே திருவிழாவுக்கு வரும்போது அங்கே பல பேர் கண்காணிச்சுக்கிருப்பாங்க. யார் இதில் நிறைய பணக்காரங்க, யார் வசதியானவங்கன்னு பார்த்துக்கிருப்பாங்க. அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராச்சும் போய் அந்த நீரில் போய் ஆற்றுல போய் குளிக்கணும்னு போகும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த அடுத்த பக்கத்துல இருந்து அப்படியே தண்ணி கீழே அவர் இங்க காலை அங்க குளிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த காலை பிடிச்சு உள்ள பாறை இருக்குமா, அந்த பாறை அவங்களுக்கு மட்டும் தெரியுமா, அந்த பாறை 2 பக்கமும் ஒரு குவியலா இருக்கு அப்படிங்கிறாரு. அந்த பாறைக்குள்ள கொண்டு போய் அந்த காலை கொண்டு போய் சொருகி விட்டு வந்துருவாங்க. சொருகி விட்டு வந்தோம்னா அந்த நீச்சல் குடிக்கிற பையன் உள்ளே நின்றுவாரு. அப்ப வெளியில் பார்க்கும்போது ஆளை காணோம்னு சொல்லி தேடுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லா தேடி பார்த்துட்டு ஆளை கிடைக்கல அப்படிங்கிற போது அப்ப அந்த குரூப்புக்கு தலைவன் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அந்த தலைவன் என்ன செய்வாருன்னா, இங்க இல்ல இங்க சுழற்சி இருக்கும், ஆத்துக்குள்ள போயிருக்கலாம்னு சொல்ற மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது சரி அவங்க கீழே போய் பார்க்கணும்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் பேசுவாங்க. இவ்வளவுதான் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பேசி அதுக்கப்புறம் போய் உடனே எடுத்து வெளியே வந்துட மாட்டாங்க. சில ஆக்ஷன் பண்ணுவாங்க, சில நடிப்பு உடனே போவாங்க, கீழே போவாங்க, தேடுவாங்க, இல்லை இந்த பக்கம் இல்லைன்னுவாங்க, அந்த பக்கம் இல்லைன்னுவாங்க. அப்புறம் தேடிக்கிட்டே இருப்பாங்க, சுழற்சி அதிகமாக இருக்குன்னுவாங்க, கீழே முதல்ல இருக்குது பயமாக இருக்குது அப்படின்வாங்க. இப்படி சொல்லியே அவங்க அமௌண்ட்டை கூட்டிடுவாங்க. அது அப்புறம் கடைசியில் அப்புறம் உள்ளே போய் அந்த பாடியை எடுத்து வெளியே கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த உமா பாரதி மூத்த பத்திரிகையாளர் அந்த இடத்துல வைக்கிறாரு.
இது நடந்தது எப்போ அப்படின்னா இப்போ சமீபத்தில் நடக்கலை, 35 ஆண்டு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததாக இவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாத இவர் இந்த விஷயத்தை வந்து அந்த சமயத்தில் வந்து 1996ல் தமிழன் எக்ஸ்பிரஸ்ல வந்து ஒரு ஸ்டோரியாவே போட்டிருக்கேன். இது வந்து ரிசர்ச் எடுத்து அங்கே போய் விசாரித்தோம், எல்லாமே எடுத்து தான் நாங்கள் இதை ஒரு ஸ்டோரியாவே போட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் வைக்கிறாரு. அந்த சமயத்தில் வந்து பல பேர் வந்து குற்றச்சாட்டு வச்சாங்களா, ஒகேனக்கல் பகுதியில் இந்த மாதிரி நடக்குது. ஒகேனக்கல் வந்து சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் போகிறாங்க. அப்படி சுற்றுலா பயணிகள் போகும்போது சுற்றுலா பயணிகள்லேயும் வந்து இதேமாரி காலை இழுத்து உள்ளே கொண்டு போய் உள்ள பாறைகளை சொல்லிடுறாங்க. இதேமாரி வந்து தான் பணங்கள் வசூலிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி இவருக்கு புகார் வந்திருக்கு. ஆனால் வந்து இவருக்கு அது வந்து நம்பத்தன்மை இல்லை. ஏன்னா இவர் போய் நான் போய் பார்க்கல, எதுக்கு அதோட எவிடன்ஸ் என்கிட்ட எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வர்றாரு. இங்கே வந்து உறுதியாக சொல்கிறாரு, நான் போனேன், விசாரித்தேன், இங்கே ஃபுல்லாக எல்லாமே எடுத்து நான் ஸ்டோரியாகவே போட்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து உமாபாரதி முன்வைக்கிறாரு. ஒகேனக்கல் நடந்த பகுதியை வந்து எனக்கு வந்து சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்கிறாரு. அப்போ உமாபாரதியே வந்து இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளர் தமிழ் ஸ்டோரியில், அதாவது 1996ல் ஸ்டோரியாகவே போட்டிருக்கு அப்படின்னா இது எப்படி முடியாமல் போகும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு மேட்டுப்பாளையம் காவல்துறை என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி சம்பவம் நடக்கலை அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நடக்கலை, ஆனால் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த விஷயம் கேட்குறாங்க யார்கிட்ட, உமாபாரதிட்ட. சரி அப்பெல்லாம் நடந்துச்சு, இப்போ ஏன் நடக்க மாட்டுது அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, 2000 இல்லை 1998 இந்த சமயங்களில் வந்து அங்கே வந்து ஆற்றுல தண்ணி குறைவாக போன பின்னாடி அந்த பாறையை பார்த்தாங்க. அந்த பாறையை பார்த்து இதனால தான் இந்த இடத்துல நிறைய விபத்துகள் நடக்குது, இந்த பாறையினால தான் நிறையா உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால என்ன பண்ணாங்கன்னா அந்த பாறையை வந்து வெடி வச்சு தகர்த்திட்டாங்க. வெடி வச்சு அந்த பாதையை இல்லாமல் ஆகிட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் வந்து இந்த குற்றச்சம்பவங்கள் நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயங்களை வந்து அவங்களுடைய வயசு அப்படின்னு பார்த்தா ஒரு 50 வயசு இருக்கு. ஒரு தலைவன் அப்படின்னு அந்த குரூப்புக்கு தலைவன் வந்து ஒரு 50 வயசுக்குரிய மதிப்புரியவளாக இருக்கு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கீழே வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட வந்து பேசி அவங்கள விட்டு சரி கட்டி கொண்டு வர ஒரு வயசு வந்து கொஞ்சம் முதிர்ச்சி அடைச்சதுனால அவர் இறந்துருக்கலாம். அவர் இறந்ததுனால அதுக்கடுத்து பண்ணவங்க வந்து ஒரு அவங்களால முன்னெடுத்து போக முடியல. அதனால வந்து இது அப்பே ஸ்டாப் ஆகிருக்கும். இது மக்களுக்கு தெரியல. மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து தண்ணியில் குளிக்க போன இடத்துல வந்து ஆற்றுக்குள்ள இழுத்து ஆற்றுக்குள்ள இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு விபத்தை தான் தெரியும். இது ஒரு கொலை மாதிரி தெரியாது. ஏன்னா ஒரு போஸ்ட்மார்ட்டம் போகும்போது காலை பிடிச்சி இழுத்தது தெரியாது, கை ரேகையா காலில் தெரிய போகுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் தண்ணி குடிச்சு மூச்சு தண்ணீர் இறந்துருக்காரு அப்படின்னாலே அவங்க வந்து நேரில் மூழ்கிதான் இருந்திருக்காருன்னு சொல்லி ரிப்போர்ட் வரும். அதனால இது வந்து ஒரு கொலையா என்னன்னு விஷயமே தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி மூத்த பத்திரிகையாளர் உமாபாரதி அங்கே குற்றம் வைக்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னா, அங்கே இந்த சம்பவங்கள் நடக்கு பார்த்தீங்களா, இந்த சம்பவங்கள் நடந்தது குறைந்தது வந்து 95க்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும் போது இங்கே கே பாக்யராஜ் இருக்காரு பார்த்தீங்களா, கே பாக்யராஜ் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பொய் சாட்சி, அவர் வந்து ஒரு படம் சினிமா துறையில் பிரபலமாக இருக்கும்போது பொய் சாட்சின்னு சொல்லி ஒரு படம் எடுத்தார். அந்த படம் எடுத்த சமயங்களில் தான் நான் அந்த ஊர் பக்கம் போனேன் அப்படின்றாரு. அப்போ பொய் சாட்சி படம் எடுத்த ஒரு வருடங்கள் அப்படின்னு பார்த்தா குறைந்தது ஒரு 35 வருடத்துக்கு மேலே தான், 35 வருடத்துக்கு மேலே தான் அந்த படம் எடுத்த ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே தான் இவர் உமாபாரதி சொல்கிறாரு. அவர் சொல்கிற கணக்கும் அந்த 35 வருஷத்துக்கு முன்னாடி, இங்கே பாக்யராஜ் சொல்கிறதுக்கும் 35 வருஷத்துக்கு முன்னாடி. சரி இது ஏன் காவல்துறைகளுக்கு வந்து அவங்க தெரிவிக்கல? யார் சொல்கிறாங்க, அந்த உமாபாரதியிட்ட கேட்குறாங்க, காவல்துறையில் தெரிவிக்க வேண்டியதானே அப்படின்னும்போது அங்கே இருக்கிறவங்களாம் வெளியூர்காரங்க. இங்கே நடக்கிற சம்பவம் வந்து உள்ளூர்காரங்களுக்கு தான் இந்த விபத்துக்கெல்லாம் நடக்காது, வெளியூர்காரங்களுக்கு தான் நடக்கும். அப்படி நடக்கும்போது என்னன்னா வெளியூர்காரங்க வந்து இந்த விஷயத்த வந்து விபத்தாக தான் நினைப்பாங்க. யாரும் வந்து சந்தேகப்பட முடியாது. தண்ணியில் குளிக்க போன பையன் உள்ளே முழுகிட்டியா அப்படின்டா யாரும் விபத்து தவறி விழுந்துட்டாரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டா யாரும் வந்து இது வந்து உடனே பாடி எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு போக பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து கிராமத்துக்காரங்க அந்த அளவுக்கு விவரம் தெரியாதவங்க, அதனால என்ன ஆகுனா இது போலீஸ் கேஸ் அதுன்னு போனால் அலைச்சலாக இருக்கு. அதனால முடிஞ்சு என்ன செய்யுது, வா கொண்டு போய் நம்ம நல்லடக்கம் பண்ணுவோம்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரினால தான் அவங்களுக்கு வந்து விபத்துகள் வந்து அதிகமாக பதியப்படலை அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து உமாபாரதி வைக்கிறாரு. மூத்த பத்திரிகையாளர் உமாபாரதியார்னு சொல்றது விஷயம் அப்படின்னு பார்த்தா வெளியூர்காரங்களுக்கு தான் அதிகமான இது நடந்திருக்கு. ஏன்னா உள்ளூர்காரனுக்கு வந்து பேய் பையன், வெளியூர்காரனுக்கு தண்ணி பையன் அப்படிங்கிற ஒரு பழமொழின்னு சொல்றாரு. உள்ளூர்காரனுக்கு பேய் பையன்னா அவனுக்கு வந்து இந்த ஊர்ல இந்த இடத்துல வந்து பேய் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரியும். அதே மாதிரி தான் வெளியூர்காரனுக்கு ஒரு இடத்துல வந்து தண்ணியில் இறங்கணும்னா, ஒரு கிணத்துல இறங்கணும்னா, ஒரு ஆற்றுல இறங்கணும்னா, எந்த
பள்ளம் இருக்குது, எந்த இடத்துல மேடு இருக்குது, எந்த சுழற்சி அடிக்க அப்படி தெரியாது. அதே தான் இங்கே அவர் முன்னெடுக்கிறார். அதனால தான் வெளியூர்காரங்களுக்கு வந்து அதிக விபத்துக்கள் நடக்கும். அதே மாதிரி விபத்துக்கள் மட்டும் இல்லை, இந்த சம்பவங்கள் ஃபுல்லாக வந்து வெளியூர்காரங்களை மெயின் பண்ணியே பண்ணுறாங்க. ஏன்னா உள்ளூரில் நடந்தால் நம்ம செய்கிற வேலைகள் வந்து வெட்ட வெளிச்சமாயிரும். அதே வெளியூர்காரங்களை பார்த்தோம்னா உடனே வந்து முடிச்சுட்டு உடா எடுத்துகிட்டு ஓடி போயிடுவாங்க. அது வந்து கேஸும் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரே ஊரில் 10 பேர் இந்த இடத்துல இறக்குறாங்கன்னா மக்களுக்கு சந்தேகம் வரும். அதே இது வெளியூர்காரங்கனாக்க அவங்கவுங்க வேறு வேறு ஊருக்காரங்கன்னும் போது வேறு ஊருக்கு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு இதுக்கான காரணத்தையே வைக்கிறாரு. அதே சமயம் வந்து நாமளே பார்த்துருப்போம், பல இடங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆற்றுல குளிக்க போனால், அந்த பக்கம் ஆற்றுல குளிக்காத, அந்த இடத்துல நிறைய பேர் இறந்துருக்காங்க, இறந்தவங்க வந்து பேயா இருக்காங்க, நீ விட்டு போய் தனியாக குளிச்சுனாக்கா உன் காலை பிடிச்சி இழுத்து அவங்களோட சேர்த்து கொண்டு போயிடுவாங்க, அவங்க துணைக்கு ஆளுன்னு சொல்லி உன்னை காலை பிடிச்சி இழுத்து துணைக்கு வச்சுக்கிடுவாங்க, அந்த இடத்துல போய் குளிக்காத, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அந்த இடத்துல குளிக்காத அப்படின்னு சொல்லலாம் நம்ம பேச்சுவாக்கில் கேட்டிருப்போம். சரி, இது இப்படிதானா அப்படி சொல்லி பார்த்தா இங்கே நம்ம உமா பாரதியுடைய பேட்டியாக இருந்தாலும் சரி, கே பாயராஜ் சொன்ன அந்த பேட்டியாக இருந்தாலும் சரி, அது கீழே வந்த கமெண்ட்ஸில் ஃபுல்லாக பார்த்தோம்னாக்க நம்மளே அதிர வைக்கிறதுங்க. வார கமெண்ட்ஸில் ஃபுல்லாக பார்த்தா ஒரு 100 கமெண்ட்ஸ் இருந்தால் 100 கமெண்ட்ஸில் 95 கமெண்ட்ஸ் வந்து அதை வந்து நிரூபிக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், நான் இந்த ஏரியா மக்கள் தான், நான் இந்த பகுதி மக்கள் தான், இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற இடங்களில் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது, தங்களுடைய அனுபவங்கள் சொல்லி பல பேர் வைக்கிறாங்க. இந்த அனுபவங்களை பற்றியில் பல பேர் வந்து எனக்கு இங்கே குற்றாலத்தில் இந்த மாதிரி நடந்துச்சு, குற்றாலத்தில் ஒரு இடத்துல இந்த மாதிரி நான் குளிக்க போனேன், என் காலை பிடிச்சி யாரை இழுத்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத வைக்கிறாங்க. இதே மாதிரி தமிழகத்தில் அங்கங்கே இருக்கிற இடத்துலலாம் சொல்கிறாங்க. இது உண்மைதானா? இவங்க பாதிக்கப்படுற இடத்துல ஃபுல்லாக உண்மைதானா? ஆற்றுலேயோ ஒரு குளத்துலேயோ குளிக்கும்போது இப்படி இது இறக்குறவங்களை ஃபுல்லாக யாரோ வந்து இழுக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. ஏதோ ஒரு சில இடத்துல நடந்திருக்கு, எல்லா இடத்துலையும் கிடையாது. எல்லாமே விபத்துன்றது வந்து பல இடங்கள் நடக்கும், சில இடங்கள்ல தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து இவங்க சொல்றாங்க. அந்த சில இடங்கள்ல வந்து பல பேர் இருந்திருக்காங்க, ஒகேனக்கல்லாம் வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது எந்த விதமான நம்பகத்தன்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனா இங்க வந்து பாக்கியராஜ் மட்டும் இல்ல, இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளர் உமா பாரதியும் இந்த இடத்துல வனபத்திரகாளி அம்மன் கோயில் பக்கத்துல இருக்கிற பவானி ஆற்று கரை ஓரத்துல இந்த சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி அவரும் சொல்றாரு. இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தீரன் அதிகாரம் 1 அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்த்துருப்போம். தீரன் அதிகாரம் 1 படம் வர வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. சரி, நம்ம தமிழகத்தில் வந்து நிறைய இடத்துல கொள்ளை சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லணும்னா நம்ம யாரும் உள்ளூர்காரங்க தான் பண்ணிக்கிறதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த படம் வந்த பின்னாடி தான் நம்மளுக்கே சில விஷயங்கள் வெட்ட வெளிச்சமாச்சு. ஓ, இப்படி மாநிலத்திலேருந்து வந்த பல பேர் வந்து இங்கே பொருள் விற்கிறேன், ஏதாவது ஒரு பொருள் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியாவிலும் போய் நோட்டை விட்டு ஆள் இல்லாத வீடுகள், வசதியான வீடுகளை பார்த்து நோட்டை விட்டு அந்த வீட்டில் வந்து இரவு நேரங்களில் கொள்ளையடிச்சு போகிற விஷயமே நம்மளுக்கு தெரிய வச்சு. அதுக்கப்புறம் தான் தமிழகத்தில் பல விழிப்புணர்வுகள் ஏற்பட்டுச்சு. அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டுனா அதுக்கப்புறம் வந்து வடநாட்டவர் யாராச்சும் சம்மந்தம்லாம் ஒரு ஏரியா பக்கம் வந்தால் நம்மளும் வந்து எதுக்கு சம்மந்தம்லாம் வரான்னு பார்க்க ஆரம்பித்தோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு இது வரைக்கும் தெரியாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த ஆற்றுக்குள்ளே போய் குளிக்கிற விஷயம். இது எதுக்குன்னா ஒரு விழிப்புணர்வோட வச்சுக்கலாம். இந்த சம்பவம் இல்லை, பொய் இல்லை, இது பொய் அப்படின்னு சொல்றத விட இந்த சம்பவத்தை வந்து ஒரு விழிப்புணர்வா நம்ம எடுத்துக்கலாம். இனிமேல் ஆற்றுலையோ குளத்திலேயோ போய் குளிக்கிறவங்க ஜாக்கிரதையா குளிங்க. ஏன்னா அன்றைய காலகட்டங்கள் வேற. அன்றைய காலகட்டத்தில் வந்து வேலைகள் இல்லாமல் பல பேர் இருந்தாங்க. அதனால வந்து வருமானத்திற்காக அந்த திருட்டுத்தனம் பண்ணுவாங்களே, அவங்களோட திருட்டு கூட வழி இல்லாமல் இருந்த சமயத்தில் இந்த மாதிரி வேலைகளை சில பேர் இறங்கினாங்க. இன்னைக்கு வந்து காலகட்டம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து ஆற்றுல ஒருத்தர் போய் விழுந்துட்டு ஆற்றுக்குள்ள போயிட்டாருன்னா யாராச்சும் பக்கத்து ஊரில் இருக்கிற ஒருத்தர் கூட்டு வந்து நம்ம மீட்கிறது இல்லை. உடனே வந்து நம்ம காவல்துறைக்கு தெரிவிக்கிறோம், அதுக்கு அடுத்த ஃபயர் சர்வீஸ் தெரிவிக்கிறோம், அவங்களே வந்து மீட்டு எடுத்து கொடுத்துட்டு போகிறாங்க. அதனால் வந்து இப்போல்லாம் வந்து சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல, குறைஞ்சிருக்கல, இப்போல்லாம் சம்பவங்கள் இல்லை இன்றைய காலகட்டத்தில். ஆனால் இதே 30 வருஷத்துக்கு முதல்ல இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த இவங்க வந்து அவங்க சொல்ல வராங்க. இந்த விஷயங்கள் இன்னும் வந்து விஸ்வரூபம் எடுக்குதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து கே பாக்கியராஜ் சொன்னது வந்து ஒரு உண்மைக்கு புறம்பா பேசிட்டாரு, அவர் வந்து உண்மையே கிடையாது, அவர் இப்போ வந்து தவறுதலா சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவர் மேல வழக்கும் பதிவதற்காக புகார் கொடுக்குறாங்க. இன்னைக்கு அவர் மட்டும் இல்ல, அவருடைய பிரச்சனை வந்து இன்னைக்கு வந்து மூத்த பத்திரிகையாளர் உமா பாரதி இந்த விஷயத்தை வெளியெடுத்து வராரு. அது மட்டும் இல்லாமல் 1996 நான் வந்து தமிழன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஸ்டோரியாவே போட்டிருக்கேன் இந்த விஷயத்த அப்படிங்கிறாரு. அப்ப இதுடைய முடிவு என்ன? இது நிஜமா பொய்யா? கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னுங்க, பல பேர் வந்து இது உண்மை,
நாங்கள் அனுபவித்தோம், நாங்கள் வந்து ஆற்றுல குளிக்கும்போது இன்னைக்கு காலை யாரோ பிடிச்சி இழுத்தாங்க அப்படிங்கிறாரு. இதே வந்து உமா பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம் எப்படி வெளியே வந்துச்சு அப்படிங்கும்போது உமா பாரதி அந்த விஷயத்தையும் சொல்கிறாரு. ஒரு முறை வந்து ஒரு பாடி பில்டர், அதாவது ஒரு நல்லா போட்ஸான அவர் வந்து ஒரு விஷயமா போயிருக்காரு, திருவிழாவுக்கு போயிருக்கும்போது அங்கே குளிக்க போகிறாரு. குளிக்க போன இடத்துல அவர் என்ன செய்யறாருனாக்க உள்ளே போய் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது யாரோ வந்து காலை இழுக்கிற மாதிரி இருந்திருக்கு. காலை இழுக்கிற மாதிரி இருந்தோம்னா இவர் ஏற்கனவே வந்து பாடி பில்டர் அப்படிங்கிறதுனால காலை வந்து உதறிக்காரு, நல்லா சுத்தி உதறியை தட்டிருக்காரு. அந்த கை வந்து விட்டுருச்சு, அப்படியே வெளியே வந்துட்டார். வெளியே வந்தவர் தான் இதை சொல்லியிருக்காரு, நான் போய் குளிக்க போன இடத்துல யாரும் என் காலை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வெளியே உலகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வந்திருக்கு. அந்த விஷயம் வந்து உமா பாரதி வைக்கிறார். இந்த விஷயம் வழக்குகள் பதியாமல் இருக்கலாம், ஏன்னா இது வந்து எல்லாமே வந்து விபத்து அப்படிங்கிற போன காரணத்தினால இருக்கலாம். இன்னைக்கு வந்து அந்த இடத்துல வந்து படைகள் வச்சு இது ஆபத்தான பகுதி, இந்த இடத்துல குளிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் அடுத்து. அதை போக அன்னைக்கு வந்து விபத்தா முடியிருந்துக்கலாம். இன்னைக்கு வந்து அந்த இடத்துல யாரும் குளிக்க விடாம அனுமதி இல்லாமல் நிப்பாட்டிக்கலாம். ஆனால் அன்னைக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே விபத்தா இருக்கு, யாருமே சந்தேகப்படாத அளவுக்கு. இப்போ கத்தி எடுத்து குத்துனாலோ இல்லை வேற விஷயம் பண்ணாலோ தான் அது கொலை அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இது தண்ணிக்குள்ள குளிக்க போன இடத்துல மூழ்கிட்டாரு அப்படின்னும்போது எல்லாரும் விபத்தாக தான் நினை போகிறோம். அதனால வழக்குகள் பதியாமல் நிறைய விஷயங்கள் போயிருக்கும். இதுவே வந்து அந்த விஷயங்கள் செஞ்சவர்களுக்கு ஒரு அட்வான்ஸாக கிடைச்சிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணால் வந்து எந்த விதமான கொலையும் வராது, நம்மளை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத வச்சு அவங்க பல விஷயங்கள் செஞ்சுருக்கலாம். அதை வந்து காலப்போக்கில் காலம் மாற்றதுனால அவங்களும் வந்து அந்த தொழிலே விட்டுருக்கலாம், இல்லாட்டி அந்த இதை விட்டு இறந்துருக்கலாம், அவங்க இறந்து கூட போயிருந்துருக்கலாம். இந்த விஷயங்கள் காலப்போக்கில் முடிஞ்சு இன்னைக்கு பல இடங்களில் வந்து இந்த சம்பவங்கள் நடக்கிறது இல்லை. ஆனால் வந்து இன்னைக்கு கமெண்ட்ஸில் பார்த்தோம்னா பல பேர் இந்த விஷயத்த வந்து எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பல பேர் கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது பாக்கியராஜ் சொல்வது உண்மையா, இல்லை உமா பாரதி சொல்வது உண்மையா, இல்லை காவல்துறை சொல்வது உண்மையா, எதுவோ அது வந்து மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பகுதியில் இந்த குளிக்கும் போது அனுபவப்பட்டவங்க மட்டும்தான் இது வந்து புரிஞ்சுக்க முடியும்.